மற்றும் அருமை நண்பர்கள், முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினையும் சலாத்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். KMCC கேரள முஸ்லிம் கல்ச்சுரல் சென்டர் அயல் நாடுகளில் அந்த பெயரை உருவாக்கி இன்று இங்கே UAE முழுவதுக்குமான ஒரு KMCC என்கின்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாகவும் KMCC வைத்திருக்கிறீர்கள். அது டிஸ்ட்ரிக்ட் KMC, UAE KMC, அதில் துபாய் KMCC, அபுதாபி KMCC, அஜ்மான் KMCC. அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் KMCCக்குள்ளேயும் கேரளாவில் எத்தனை ஜில்லாக்கள் இருக்கிறதோ அத்தனை ஜில்லா KMCCயும் இருக்கிறது. அது போதாதென்று அந்த ஜில்லா KMCCக்குள்ளே பல பிரிவுகளை வைத்திருக்கிறது. அதில் ஒரு பிரிவு தான் இப்போ இங்கே சாமாஜிகம் படானா கேந்திரியம். சாமாஜிகம் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டேன். அது லிட்ரரி இலக்கியம் என்று சொன்னார். படானான்னா இது அரபியில், உருதுல உள்ளது, இந்தியில் உள்ளது. பட்னா படினர், தமிழில் படி, உருதுல படு. இப்போ மலையாளத்தில் பட்னா படனம். படனம் மீன்ஸ் படி, ஸ்டடி. ஆக ஸ்டடி கேந்திரியம் என்பது ஒரு சென்டர், மையம். ஆக லிட்ரரி ஸ்டடீஸ் சென்டர், இலக்கிய ஆய்வு மன்றம் அப்படின்னு இங்கே உருவாக்கியிருக்கீங்க. இந்த மையத்தின் சார்பில் இப்பொழுது இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து என்னை அழைத்ததற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மன்றத்தினுடைய நிர்வாகிகளுக்கு முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னை இங்கே வர செய்து அனுப்பிய பெருமை சகோதரர் குஞ்சுமோன் அவர்களுக்கு உண்டு. அவர்தான் தொடர்ந்து தொலைபேசியிலே ஃபோன் பண்ணி என்னை இங்கே அனுப்பி வைத்தார். இங்கு வந்து பார்க்கும் பொழுதுதான் இது UAE உள்ள KMCC நான் முதலில் வந்திருக்கும் போது பார்த்ததை விட இப்பொழுது பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது. அது உள்ளுக்குள்ளேயும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த சமாஜிகம் இதனுடைய சிறப்பு இன்றைய தினம் எல்லாம் இங்கே கூடியிருப்பது மாதிரி UAE காயிதே-மில்லத் ஃபோரம் என்று முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சார்பாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதனுடைய தலைவரும் இங்கே லியாக்கத்தில் வந்திருக்கிறார். பொதுச் செயலாளர் ஹபீபுர் ரஹ்மான் வந்திருக்கிறார். அதனுடைய பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மன்பை ரப்பானி ஹசரத் வந்திருக்கிறார். மற்ற நிர்வாகிகளாக இங்கே வந்திருக்கிறார். முதல்ல உங்கள் அனைவரையும் அழைத்ததற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு தலைப்பு கொடுத்தது கௌமின் காவலர். கௌமின் காவலர்னு தலைப்பு கொடுத்து இங்கே டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் போட்டீங்க. அகமது சாஹிப் அவர்களை போட்டிருக்கிறீங்க. அகமது சாஹிப் அவர்களுடைய டாக்குமெண்ட்டை பார்த்தபோது எனக்கு உண்மையிலே மிக வருத்தம். எனக்கு அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வருத்தம் தான். காரணம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம் லீகை காயிதே-மில்லத் உருவாக்கினார். இந்திய முஸ்லீம் லீக் ஃபவுண்டர் காயிதே-மில்லத். ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் என்றது 1996 உருவாச்சு. 1947 வரைக்கும் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. ஆல் இண்டியா முஸ்லீம் லீகுடைய கான்ஸ்டியூஷன் என்னன்னு சொன்னால், it is meant only for the
serving the Muslim community, not others. அதனால தான் இந்த முஸ்லீம் லீக் அந்த காலத்தில் ஒரு கிரிட்டிசிசம் நிறைய உண்டு. ஆனால் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் காயிதே மில்லத் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் லீகாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகாக மாற்றி அதனுடைய கொள்கைகளை அது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள இயக்கம் கிடையாது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்பது திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி கம்மிங் அவுட் டு சர்வ் நாட் ஓன்லி முஸ்லிம்ஸ் பட் தி என்டையர் நேஷன் as a whole. இந்தியா முழுவதையும் இங்கு உள்ள மக்கள் அத்தனை பேரையும் நலன் பெறுவதற்காக வேண்டி, நன்மை செய்வதற்காக வேண்டி we have to serve, we have to work அப்படின்னு கான்ஸ்டியூஷனை மாற்றினாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் முஸ்லீமுக்கு இயங்கிட்டு இருக்கு. அதில் 3 விஷயம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி நேஷனல் யூனிட்டி. அதாவது ஒரு காலத்தில் முஸ்லீம் லீக் இந்தியாவை பார்ட்டிஷன் பண்ண கட்சி, டிவைடட் இந்தியாவை பாரத் மாதா வாஸ் டிவைடட் இன்டு 2 halves, ரெண்டா பிளந்த கட்சின்னு ஒரு கிரிட்டிசர். ஆனால் இந்தியன் முஸ்லீம் லீக் என்ன? இட் இஸ் நாட் ஃபார் டிவிஷன், இட் இஸ் ஃபார் இன்டெகிரிட்டி, இட் இஸ் ஃபார் யூனிட்டி. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் it should be united and integrated. That's the national unity and integrity. தேச ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு முஸ்லீம் லீக் பாடுபடும். ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏர்லியர் முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்காக பாடுபடுறது கட்சி. ஆனால் 47க்கு பிறகு முஸ்லீம் லீக் என்பது communal harmony. It is the party that will strive for communal harmony. அதாவது எல்லா சமுதாயங்களுக்கு இடையிலே உள்ள ஒரு ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு தான் இது பாடுபடும். முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அரவணைக்கும். அதே நேரத்தில் இந்தியா இஸ் பிகம் ஏ டெமோக்ரஸி. ஒரு ஜனநாயகன் வரும்போது மெஜாரிட்டி கேன் டூ எனிதிங். A majority can make a woman a man. A majority in the parliament can declare a donkey into a horse. அதே மாதிரி எதையும் செய்யலாம். That is democracy. அப்படின்னு வரும்பொழுது முஸ்லிம் கம்யூனிட்டி in India, we have our own traditional culture, our religion, our way of life. Our Muslims in India live our life of Islam. The same life is lived by Muslims in UAE, in Saudi Arabia, in European countries, in America. அதனால் முஸ்லீம்கள் நம்முடைய ட்ரெடிஷன், நம்முடைய கலாச்சார தனித்தன்மை, நமது ரிலிஜியஸ் ரைட்டு, இதை ப்ரிசர்வ் பண்ணுறது 3வது கடமை. முஸ்லீம் லீக் நேஷனல் யூனிட்டி, communal amity and preservation of cultural identity of the minorities in India, not only Muslims, minority, backward classes, Dalits, everybody. இதுதான் முஸ்லீம் லீக்குடைய கொள்கை கோட்பாடு. இந்த 3 கொள்கை கோட்பாட்டுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தவங்க யாருன்னா காயிதே மில்லத் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் பாஃபைக்கு தங்கள் இருந்திருக்கிறார். CH முகமது கோய இருந்திருக்கிறார். சீதி சாஹிப் இருந்திருக்கிறார். அதே மாதிரி பிறகு நமது தலைவர் ஷியாப் தங்கள் அவர்கள், அவர் ஒரு அற்புதமான லீடர், அவர் வழிகாட்டி இருந்திருக்கிறார். அதை தொடர்ந்து அகமது சாஹிப் அவர்கள் நமக்கு இந்தியாவில் மட்டும் அப்படி இல்லாமல் he raised the name of Muslim League on the international level. Wherever Ahmad Shah went, visited, Muslim League also visited.
He was a minister. He was a minister. As a minister, he entered into Saudi Arabia. He is welcomed not only as a minister from India, but he was welcomed as the president of Indian Muslim community. Therefore, IUML, Muslim League name, if a Muslim League party, Kerala strong, very strong. Kerala is a model for us. Tamil Nadu, we are trying to make a stronger unit. And in Puducherry, we are working for it. Then the same thing we have to do in every state in India. In Karnataka, in other states. In northern Indian states, we have to make a very great struggle. In the southern India, it's easy for us to establish Muslim League. In northern India, it's very difficult. But Ahmad Sahib Boreyki Paragu, when Ahmad Sahib became the president of Indian Union Muslim League, North Indian Muslims who have forgotten the name Muslim League, every North Indian Muslim particularly began to think about Muslim League. Muslim League பற்றி நினைக்க பண்ண இந்தியாவில் உள்ள எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு பண்ண பெருமை அஹமது சாஹிப் தான் உண்டு. இந்தியாவில் உள்ள முஸ்லீம் லீகெல்லாம் மறந்து போய் ஆனால் நினைப்பூட்டிய பெருமை அஹமது சாஹிப் தான் உண்டு. இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில், முஸ்லீம் கம்யூனிட்டியில் அவர் மாதிரியான ஒரு தலைவரை நான் பார்க்கல. ஏழியர் நினைப்பு இருந்திருக்காங்க நம்ம தலைவர். அவர் மாதிரியான ஒரு துணிச்சல். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ரைட்ஸ் நடந்தது. இந்த ரைட்ஸ் அதே மாதிரி குஜராத்தில் ரைட்ஸ் நடந்தது. மோடி காலத்தில் நடந்த கலவரம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ரைட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் night time. Even President of India is not allowed to go there. Prime Minister is only making enquiries. But Ahmad Shah visited Gujarat on the same night when Muslims are being killed, their houses are burnt. They were in a dilemma what to do, to whom to approach. அந்த மாதிரி நிலையில் இரவு 2:30 மணி 3 மணிக்கு போய் குஜராத்தில் இறங்கின ஒரே ஒரு முஸ்லீம் லீக் தலைவர் இந்தியாவில். நான் போயிருக்கும் போது அங்கே சொன்னாங்க, பாய் நாங்கள் என்ன செய்ய தெரியாமல் இருந்தோம், எங்களை எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு இருக்காங்க. மந்திரிகளுக்கு சொன்ன யாரும் கேட்கல, போலீஸுக்கு சொன்ன யாரும் கேட்கல. முஸ்லீம் தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த பல பேர், அவங்கள்ட்ட நாங்கள் பேசி பார்த்தோம். நோபடி கேம் டு அவர் ரெஸ்கியூ. பட் ஆல் ஆஃப் எ சடன் எங்கேயோ இருந்து ஃப்ரம் தண்டர் போர்டு சொல்லுவாங்களே, ஃப்ரம் அன்னோன் குவார்டர்ஸ், ஆல் ஆஃப் எ சடன் விதவுட் த நாலேஜ் ஆஃப் எனிபடி ஹியர், Ahmad Shah came down to Gujarat in Ahmedabad and called us in a school. We gathered in a school. When the riots were taking place outside, we gathered in a school. We planned what to do, how to meet this challenge. அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள 2 எஜுகேஷன் நிறுவன பெரிய நெட்வொர்க் ஆஃப் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி they began to weep. That is the greatness of Ahmad Shah. அதே மாதிரி கோயம்புத்தூரில் கலவரம் நடந்தபோது we Muslim leaguers from Chennai, at that time our president Siraj Mullat, I was general secretary, we were asking for permission to go to Coimbatore. வரலாமா அப்படின்னு கோயம்புத்தூர் முஸ்லீம் லீக் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வரவேணாங்கிறாங்க. ஃப்ளைட் எடுத்து டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. பட் அங்கே போன ஒரே ஆள்னா அஹமது சாஹிப் தான் போனார். ஒரு தடவை இல்லை, 17 times, 17 தடவை கோயம்புத்தூர் போய் அந்த கலவரம் நடக்கும்போது அங்கே பேசி அங்கே அதிகாரிகளை பார்த்து அங்கே நடக்கின பெருமை அவருக்கு தான் உண்டு.
அதனால் அஹமது சாஹிப்னா கேரளாவில் லீடர், எம்எஸ்எஃப், யூத் லீக், மினிஸ்டர், எம்எல்ஏ. That can be done by anybody. Anybody can become an MLA, anybody can become a minister, but everybody cannot become the leader of the community. Ahmad Shah was the leader of Muslim community of India. He has proved to the entire world that he is the proven leader of Indian Muslim community. அதுதான் அவருடைய பெருமை. அவர் தான் உண்மையான கௌமின் காவலர். கௌமின் காவலர் சொன்னால் இதே மில்லத்துக்கு அந்த பேர் உண்டு. அளவியை கேட்கும்போது கௌமின் காவலர்னு சொல்லி ஏகே ரிஃபாய் சாப் ஹஸ் ரிட்டன் எ புக் அபவுட் காயிதே மில்லத். அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க மலையாளத்தில், இப்போ ரீசெண்டாக வெளியிட்டாங்க. கௌமின் காவலர் சொன்னால் காயிதே மில்லத்து கௌமின் காவலர் தான். அப்துல் ரஹ்மான் பாபேகி தங்கள் கௌமின் காவலர் தான். அதே மாதிரி கோயாவும் அப்படி தான், தங்கல் சாப் அப்படி தான். இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கேரளத்துடைய சிங்கக்குட்டி என்கிற நமது குஞ்சாலி குட்டி இருக்காரு, அவர் அவங்களுடைய காவலர் மட்டும் இல்லை, இந்த ட்ரெடிஷனையே நிலைநிறுத்துகிற பெருமை. அதாவது முஸ்லீம் லீகுடைய இந்த ட்ரெடிஷன், முஸ்லீம் லீகுடைய வரலாறு, காயிதே மில்லத் காலத்திலேருந்து அதுக்கு முந்தி பூக்காய தங்கள் மாதிரி உள்ளவங்க, அவர் இன்னைக்குள்ள தங்கள் ஹைதர் அலி ஷிஹாப் தங்கள் மாதிரி உள்ளவங்க, இது எல்லாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து கேரளாவில் மட்டும் இல்லை இந்திய அளவுக்கு அதை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொந்தமான தலைவர் தான் நமது குஞ்சாலி குட்டி சாஹிப் அவர்கள். அவரை சொல்லும் போதெல்லாம் முஸ்லீம் லீகுடைய கேரளத்து சிங்கக்குட்டி மட்டும் இல்லை, இந்திய முஸ்லீம் கிடைத்த சிங்கக்குட்டி, இந்திய முஸ்லீம் கிடைத்த சிங்கக்குட்டி மட்டும் இல்லை, அவர் முஸ்லீம்களுக்கு கிடைச்ச தங்க கட்டின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி உள்ள ஒரு தலைவர் நம்ம பெற்றிருக்கிறோம். இது எல்லாம் சொல்லும்போது கோமின் காவலர் இங்கே டாக்குமெண்ட் போட்டிங்க. இந்த லீடர்கள் வர்றது, முஸ்லீம் லீக் வளர்த்தது, ஆட்சியில் அமர்றது, மந்திரி ஆனது, எம்பி ஆவது, எம்பி ஆகிறது, இது அத்தனையும் வெளி தோற்றம். ஒரு விருட்சம் இருக்குது, விருட்சத்தில் செடி கொடி மரம் பழமெல்லாம் தொங்குது, அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் செடி மேலே உள்ள தழை தெரியும், இலை தெரியும், பிரான்ச்சு தெரியும், அதில் தொங்குற ஃப்ரூட்ஸ் தெரியும். ஆனால் அந்த மரத்தை தாங்கி பிடித்திருக்கிற அந்த வேறு தெரியாது, அந்த ரூட்ஸ் தெரியாது. ஒரு பயிர் சொன்னால் கிளைகளுக்கு யாருக்கும் தெரியாமல் கிளைகளுக்கு நீர் அனுப்ப வேருக்குத்தான் தெரியும். ரூட்ஸ் இருக்க, ரூட்ஸ் alone can send water to the branches, but nobody knows. அப்போ மேலே உள்ள மரம், அதுக்கு மேலே விருட்சம், அதுக்கு மேலே உள்ள இலை தழை, அதில் உள்ள ஃப்ரூட்டு, அந்த வேர் இல்லாத படம் மரம் கிடையாது. அந்த வேரைத்தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கு. மொய்து சாவுங்கிறது முஸ்லீம் லீக அந்த விருட்சத்தை நிலைநிறுத்தின வேறு. அந்த இப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னுடைய, இப்போ என்னை பிரசிடென்ட் சொல்கிறீங்க, இன்சார்ஜுங்கிறீங்க, ஜெனரல் செக்ரட்டரி, அதெல்லாம் பெருமை கிடையாது. இப்படியெல்லாம் தலைவர்கள் வருவதற்கு யார் காரணம்? இங்கே இருக்கிற நீங்கள் தான் காரணம். இப்போ கேஎம்சின்னு வச்சுருக்கீங்க, முஸ்லீம் லீக்காக பாடுபட்ட ஒருவர் அங்கேருந்து அழைச்சிட்டு இங்கே அவரை கௌரவப்படுத்த நினைக்கிறீங்க. இதுதான் வேறு, திஸ் ஆர் ரூட். இதே கேஎம்சியில் உள்ளவங்க, யூ ஆர் சென்டிங் மணி, ஏர்ன்டு மணி. உங்கள் இதே யுஏஇயில் கேஎம்சிசின்னு ஆரம்பிக்கும் போது பணம் இல்லாத காலத்தில் கேரளாவிலேருந்து வந்திருக்கிற முஸ்லீம்ங்க தங்களுடைய பிளட்டை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விற்று மாதம் பிளட்டை கொடுத்து அந்த பிளட்டுக்கு பணத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சு தான் இந்த ஊரில் கேஎம்சி ஆஃபீஸ் வச்சாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு?
they have donated the blood. People can say, we have sacrificed blood. We have shed blood for the growth of the party. In reality, Kerala Muslim brothers have shed their blood for the party. அதான் உண்மை. அன்னைக்கு கையில் காசு இல்லாத போது பிளட்டை கொடுத்து பார்ட்டியை வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு கையில் காசு வந்ததுனால அந்த காசை நீங்கள் வேஸ்ட் பண்ணலை. யூ ஆர் பிளான்டிங் மணி for the sake of the community. ஒரு சீடு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இட் வில் ஸ்ப்ரவுட். ஒரு விதையை விதைச்சிங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு பிறகு இட் வில் செடியாகும். அது வெடித்து முளைக்கும், முளைச்சி செடியாகும், செடியான மரமாகும். வாட் யூ ஆர் டூயிங் டுடே இஸ் ஆக்சுவலி யூ ஆர் பிளான்டிங் தி சீட். யூ ஆர் பிளான்டிங் யுவர் சீட். தட் தி சீட் இஸ் the collection of the efforts that you have been making all this time. நீங்கள் இப்போ பைத்துர் ரஹ்மாங்கிற ஒரு சிஸ்டம் எங்கேயோ உள்ள ஊர், அஸ்ஸாமில் கலவரம் நடக்குது. கேரளாவில் உள்ள முஸ்லீம்ஸ் எல்லாம் பைத்துர் ரஹ்மாங்கிற அடுப்பில் கொண்டு போய் 600-700 வீடு கட்டி அங்கே அஃபெக்டட் பீப்புளுக்கு ஹவுசஸ் were distributed. But you have planted your seed there. அந்த சீடு நிச்சயமாக வளரும், அது விருட்சமாகும். அந்த விருட்சம் தான் முஸ்லீம் லீக் அங்கே வளர்க்கும். அதான் வளர்க்குது. இப்போ வடநாட்டில் உள்ளவங்க they are after Muslim League. Why? In Muzaffarnagar, Kerala Muslim League, you people, you have donated lot of efforts, your money, your earned income for the sake of the community. அங்கே உள்ள வீடுகள் முசஃபர் நகரில் கட்டினாங்க, அங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ முசஃபர் நகரில் they never heard of Muslim League. After this arrangement, the Baitur Rahma, அவங்க என்ன சொல்கிறாங்க? they are after Muslim League now. They are after Ahmad Sahib, they are after Ujali Kutti Sahib, they are after Basir Sahib, they are after Abdul Wahab. Why? Why? Because Allah says in the Quran, Kad aflaha man tazakka. Certainly, one, Kad aflaha man tazakka. One who donates, one who gives, will certainly be successful. Victory will follow him. He did not follow victory. Victory will follow you. Why? Because you are spending out of what you have earned. Allah has given you. You are not wasting the money. You are planting the money for the cause of the community, for the sake of Muslim community all over India. In Tamil Nadu, when floods came, and just now our friend is here, 3 or 4 days before, he has gone there. He has given more than 60 lakhs of rupees for the construction of 45 houses of the village people. This is there. And this scheme, this is actually கௌமின் காவலர். கௌமின் காவலர் சொன்னால் லீடர் கொடுக்குற பட்டம் கிடையாது. கௌமின் காவலர் சொன்னால் யூ பீப்புள் ஆர் கௌமின் காவலர்ஸ். You are the saviors of Muslim society. You are the protectors of Muslim community. You are the upholders of Muslim religious sanctity and its unity. அதுதான் உண்மை. இப்போ இது மாதிரி வேர்களை உருவாக்குற வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் இப்போ செய்யணும். கவுமுன்னு சொன்னாவே கவும்னா அரபி, தமிழில் குமுன்னாலும் அரபி, அதே தான். தமிழில் குமுன்னு சொன்னால் கவும். கவும் மீன்ஸ் கம்யூனிட்டி. இப்போ அரபிக்கும் தமிழுக்கும் அரபிக்கும் மலையாளத்துக்கும் நிறைய இருக்குது. அப்துல் ரஹ்மான், ப்ரொஃபஸர் அப்துல் ரஹ்மான் ஆஃப் காலிக்கட் யூனிவர்சிட்டி, he wrote a very good thesis comparing how Arab is very close to Malayalam and Tamil, how it is close to Arabic,
how both these languages are interlinked. The comparative study has made wonderful thesis. That will be, for your studies, it can be useful. But what I would like to say here is, I will not say much, better than that. Government காவலர் சொன்னீங்க, டாக்குமெண்ட் போட்டிருக்கீங்க, இதோட நிறுத்திடாம CH முகமது கோயா போடுங்க, அதை கொடுங்க. நீங்கள் போட்டிங்கன்னா we will take it to everywhere in India. We will show your documents throughout the world. கவர்மெண்ட் காவலர் நீங்கள் தான். கவர்மெண்ட் காவலர்னு போட்டு முஸ்லீம் லீக்கு பாடுபட்டவங்கள ப்ளீஸ் கம். அவங்க எல்லாம் இந்தியா முழுவதும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இது மாதிரி டாக்குமெண்ட் CH இருக்கட்டும், அதே மாதிரி தங்கல் சாப் இருக்கட்டும், காகிதமில்லத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி CH பண்ணுங்க, அப்துல் ரஹ்மான் பாப்பைக்கு தங்களை பற்றி, முஸ்லீம் லீகை பற்றி எல்லாம் பண்ணணும். அது பண்ணுதான் நமக்கு செய்யணும். ஒன்று மட்டும் நாங்கள் சொல்ல விரும்புகிறது, இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் ஏறத்தாழ 20 கோடி பேர் இருக்கோம். கேரளாவில் ஏறக்குறைய 1 கோடி பேர் தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த 1 கோடி கேரளா முஸ்லிம்ஸுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன், அது முஸ்லீம் லீக்குங்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான இயக்கத்தை நீங்கள் வளர்த்ததுனால இன்னைக்கு 19 கோடி முஸ்லிம்ஸ் இன் இந்தியா, they praise you, they appreciate you. They say it is a model for us. Muslim League is a model for us. Muslim League na enna? Muslim community la up-teen organizations can come up, but the community has no belief in any of the organizations. But community has lot of belief, hope only in Muslim League, because Muslim League is a tested organization. National unity it stands for. It works for communal amity. It all the time preserves the cultural, religious identity of not only Muslims but other communities in India. That's why we are against uniform civil code. We are for protection of Shariat bill. We are protection of all these things are going on. Therefore, Muslim League is not, you are established Muslim League. Muslim League கேரளாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் கலைச்சிட்டாங்க. ஹிஸ்ட்ரி அதுதான், பெருமைப்பட பேசலாம் பிரயோஜனம் கிடையாது. The whole of India, Muslim League was dissolved. In Tamil Nadu, when the first council meeting was convened on 10th of March 1948, Wednesday, in Rajaji Hall, only 30 people attended. About 35 people were from Kerala, 2 from Tamil Nadu. Only 7 people were council members. All other were special invitees. After the meeting, all these special invitees have gone home. Only remained the 7 people. 5 from Kerala, 2 from Tamil Nadu. These 7 people established the Indian Union Muslim League. But nobody supported them. Everybody went away, ran away. At that time, it is Kerala, this is பூமி, அந்த மண்ணு தான் காரணம். என்ன சொன்னால், அந்த கேரளா மண்ணுக்கே உரியது. இஸ்லாம் வந்து அங்கே போச்சு, இஸ்லாத்தை புரிஞ்சிருக்காங்க, இஸ்லாத்தை தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு ஆபத்துன்னு வரும்போது அது எந்த ரூபத்தில் வந்தாலும் they fought against that. உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் கேரளாவுக்கு இஸ்லாம் வந்தது, எஸ்டாப்ளிஷ் ஆனது, லோக்கல் ஜாமரின் மற்ற அதெல்லாம் ஒத்துழைச்சாங்க. பிறகு போர்ச்சுகீஸ் வரும்போது பேராபத்து, டச்சு வரும்போது, பிறகு ஃப்ரெஞ்சு வரும்போது, ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ்காரன் வரும்போது அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு பெரிய ஆபத்து. 1921 நடந்த இந்த டிராகன் ட்ராஜடி, இந்த கிலாஃபத் இயக்கத்தின் போது நடந்தது எல்லாம், அதில் எல்லாம் முஸ்லீம்ஸ் ஃபார் மோர் தேன் 2 or 3 4 centuries, அந்த 4-5 வருஷ நூற்றாண்டு காலமாக கேரளா முஸ்லீம்ஸ் வந்து நிறைய சப்ரெஸ் பண்ணப்பட்டாங்க.
they were suppressed, they were attacked, they were about to be annihilated by these forces. அப்பெல்லாம் இதே மொய்தி மாதிரி இந்த கிரேட் லீடர்ஸ் இவங்கள போனவங்க தான். They went to the forefront and prevented the attack. They bear the onslaught of these attackers. அதுதான் நடந்தது. அதில் வடநாட்டில் அப்படிலாம் எதிர்த்திடிக்க முடியல. எதிர்த்திடிக்க முடியாதனால they are not able to shine. பட் கேரளாவில் இது மாதிரி வருகிற ஆபத்தெல்லாம் எதிர்த்துருந்த காரணத்தினாலே தான் ஒரு பொலிட்டிக்கலாக நாம் ஆர்கனைஸ் ஆகாத போனால் ஒன்றும் நடக்காதுங்கிற தெளிவான உணர்வு இருந்த காரணத்தினாலே தான் கேரளாவில் முஸ்லீம் லீக்ங்கிற அந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கேரளாவில் உருவாக்கப்பட்ட முஸ்லீம் லீகு முதல் தடவை இந்தியாவில் உள்ள முஸ்லீம் லீகு இது இட் ஷுட் பி புட் இன் தி மியூசியம்னு சொன்னவங்க, இட்ஸ் எ டெட் ஹார்ஸ்னு பேசினவங்க. அதே லீடர்ஸ் கேரளாவில் என்ன பேசுனாங்கன்னா, கேரளாவில் உள்ள முஸ்லீம் லீக் இஸ் எ டிஃப்ரெண்ட் முஸ்லீம் லீக், இட் இஸ் எ ரிஃபார்ம்டு முஸ்லீம் லீக்னு பேசினாங்க. இப்போது அதே முஸ்லீம் லீக் இந்தியா முழுவதும் பரவும் பொழுது அஹமது சாஹிப் கொடுத்துட்டு போன அந்த முஸ்லீம் லீகை பார்லிமெண்ட்டில் அவர் பேசினாங்க, இட் இஸ் அ முஸ்லீம் லீக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக், நாட் இன் கேரளா. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். அப்போ ஆல் தி முஸ்லீம் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா IUML இஸ் எ டிஃப்ரெண்ட் அப்படின்னு யார் பேசுகிறா? இன்னைக்கு யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ, அந்த சரித்திரத்தை படைச்சிருக்காங்களோ அவங்க தான் பேசுகிறாங்க. அந்த பேசுகிற அளவுக்கு செஞ்ச பெருமை அஹமது சாஹிப் தான் உண்டு. அதனால தான் அவர் நினைக்கும் போதெல்லாம் வருத்தமாக இருக்குது. அவர் விட்டு போன சேவை. சாதாரணமாக ஒரு ஸ்கூல் காகிதம் இல்லாத ஒரு ஸ்கூல் நடத்தினார் அப்படின்னு வச்சுக்கிறோம். பாபை தங்கள் எல்லாம் சேர்ந்து அதை பெரிய காலேஜ் ஆக்கினாங்க. அது அஹமது சாஹிப் ஒரு பல்கலைக்கழகமான யூனிவர்சிட்டி ஆக்கி. அப்போ அந்த யூனிவர்சிட்டியை இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியை யூ ஆர் மேக்கிங் த யூனிவர்சிட்டி என்ற இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. அதனால தான் கவுமின் காவலர்னு இந்த பேரை வச்சதை நான் பாராட்டுறேன். அது தலைவர்களுக்கு சொந்தமான பட்டம் அல்ல. கவுமின் காவலர் என்பது இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமான பட்டம். ஒவ்வொருவரும் கவுமின் காவலர். You are the savior of Muslim community. But for you, there is no Qawmin Kavalar at the top. And the வேர்கள் இல்லாமல், without roots, there is no tree. Without roots, there is no branch. Without roots, there is no fruit. அதுதான் உண்மை. அந்த ஃப்ரூட்டுகளாக, அந்த வேர்களாக இருக்கக்கூடிய அருமை நண்பர்களாக உங்களுக்கு எனது வாழ்த்தை நான் சொல்லுகிறேன். I appreciate and admire you. And KMCC is doing wonderful service. And recently we have made MSF, Youth League, Women's Wing and STU. These 4 organizations, Ahmad Sahib told in the Bangalore session, we have to make these 4 organizations on the national organization. It is these 4 are only working very strongly in Kerala, but we have to make these 4 organizations to work at the national level. And so far we have done 3. We have made MSF a national organization, Women's League a national organization, STU a national organization. They are doing wonderful work throughout India now. They visit all states. They are making organizational setup, and Youth League is to be finalized. And by God's grace, in the April, first week of April, we are waiting for Tangal's date. We will be conducting that one, the same Bangalore. Then 4 organizations will be over. In addition to these 4, now I was told by our friends belonging to KMCC that the KMCC also should be one of the affiliated organizations of Indian Muslim League, because their service is wonderful, admirable.
and those who serve the community and the party, those who serve the community and the party deserve their place, deserve their status. Therefore, now the thinking among our leaders and the KMCC and their leaders are preparing the bylaws for KMCC to become one of the affiliated organizations of Indian Union Muslim League. Then at that time, then I feel if KMCC has become part of Indian Union Muslim League legally, constitutionally, then all Qawmin Qawlers will be only from KMCC. Inshallah. Let India has the thousands and millions of Qawmin Qawlers, the saviors of the community. And I find in you the prospective saviors of the community, those who save Muslim community in Indian politics will certainly be the saviors of Indian nation as a whole. And Indian nation should be saved. If we want to save India, we have to save a Muslim community. And you are the capable, the chosen soldiers of that saving team, and Allah will help you. I pray to Allah Almighty that you people be the true saviors and true soldiers of protecting not only Muslim community but also the Indian society as a whole. By Allah's grace, abundance grace will be on you. I pray to Him. Allah Ta'ala உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு 5 நீங்கள் கொடுக்குறீங்க, அது 10 பெருகும். நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 100 இல்லை 1000 லட்சமாக வரும். அதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லியிருக்கிறது. நீங்கள் மனமோது செய்யுங்க. Allah says, those who help the helpless will be helped by Allah here and hereafter. யார் உதவியில் வேண்டுங்கிறவங்களுக்கு, தேவை உள்ளவங்களுக்கு extend their help. You help the helpless. Those who come forward to help the helpless will be helped by Allah, not only here but also the hereafter. May Allah bless us all. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.